வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். அடுத்த 1 வருட காலங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது? 3 கோப்பைகள் நேராக வந்திருக்குது. 8 கோப்பைகள் 8 நாணயங்கள் நேர். அடுத்தது உலகம் கார்டு நேராக வந்திருக்குது. 6 கோப்பைகள் நேராக வந்திருக்குது. அதிர்ஷ்ட சக்கரம். ஸோ மேஜர் இருக்கனால 2 கார்டு நேராக வந்திருக்கு. அதே மாதிரி நாணயங்கள் கார்டு வந்ததுனாலும் பண வரவு கண்டிப்பாக இருக்க போகிறது. ஏன்னா இவங்க ராசி லக்னத்தை தான் கோச்சார குரு பார்க்குறாரு. அது குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும், லக்னத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அதுவும் அதிர்ஷ்ட சக்கரம் இதுவும் குருவோட அம்சம் உள்ள கார்டு தான். இது சனியோட அம்சம் உள்ள கார்டு, சனியோட பாசிட்டிவ் வைப்ஸ் வேர்ல்டு. அப்போ இந்த உலகமே நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கோப்பைகள் 2 வந்திருக்கு, நாணயங்கள் 1, மேஜர் இருக்கேனா 2 கார்டு. அப்படிங்கும்போது இவர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பார்த்த மாதிரியே 5 கார்டுமே சுபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது தொலைதூர பயணமாக இருக்கலாம், பெருமளவு பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம், தொழில் விஸ்தீகரிப்பாக இருக்கலாம். இப்படி ஏதாவது சுப செய்திகள், ஒரு 5 சுப செய்திகள் இந்த 1 வருஷ காலகட்டத்தில் முன்னோர்களின் அருளால் பித்ருக்களின் ஆசையால் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகின்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுலேயும் இந்த 8 நாணயங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பல்கான மணி, அதுவும் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க, அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு இது நன்றாக இருக்கும். அதேமாதிரி வேலையில் இருக்கவங்க, அதாவது ஒருத்தர்கிட்ட அடிமை வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு, அதுக்கப்புறமா பணி நிரந்தரம், அந்த மாதிரியாக விரும்பக்கூடிய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கடுத்து ப்ரொமோஷன், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், அதுக்கடுத்ததாக மேசராசி மேச லக்னம், இவங்களுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னம்லாம் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், உதவி செய்வார்கள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்டு, நீட்டு தேர்வு, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான கார்ட்ஸ் எதுவுமே வரல. எல்லாமே அதாவது வெற்றி கோப்பை, 3 பெண்கள் கொண்டாட்டமாக இருக்கக்கூடியது. அப்படிங்கும்போது இந்த வருடத்தில் இவங்க ஒரு தடவை மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்புறம் அதிர்ஷ்ட சக்கரம் வந்ததுனாலே நேர கோயில், மதுரை பக்கத்தில் எம் சுப்புலாபுரம், அந்த இடத்துல எரிச்சனத்தம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நேர கோயிலுக்கு இந்த 1 இயர் பீரியடில் இவங்க போயிட்டு வந்தாங்கனாலே சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். உலகம் காடு வந்தது அப்படின்னாலே சிதம்பரம் போய் நடராஜரை வழிபட்டுட்டு வரணும். அது இவர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம், அந்த சிங்கத்தோட புகைப்படத்தை வைத்துக்கொள்வது, கழுகோட புகைப்படத்தை வைத்துக்கொள்வது, கருடனோட புகைப்படத்தை வைத்துக்கொள்வது, அதுக்கப்புறமா காளையோட புகைப்படம் அல்லது காமதேனு புகைப்படத்தை வைத்துக்கொள்வது, இதெல்லாமே இவர்கள் பயன்படுத்தலாம். அடிக்கடி இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் 777, 333, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 111, 666, இந்த எண்கள் இவர்களுக்கு ரூபாய் நோட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸும் இவங்களுக்கு சில வண்டி வாகனத்தில் தெரியக்கூடியதாக இருக்கும். மனை வாங்குறது, வீடு வாங்குறது, அதுக்கப்புறமா நிலம் வாங்குறது, கார் வாங்குறது மாதிரியான சுப விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில பேர் இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க, அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க, 10th 12th இருக்கக்கூடியவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது, நிறைய மார்க்ஸ் எடுக்கிறது,
அப்படிங்கிற இதெல்லாமே எடுப்பார்கள். அது கண்டிப்பாக இவர்கள் ஒருவராக இருப்பாங்க. அதிகமாக இவர்கள் வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலரை வந்து பயன்படுத்தலாம். ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தலாம். பச்சை கலர் மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிட வேண்டும். நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தான தர்மம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சை பயிறு இதை வந்து ஒரு ஒரு வருட காலத்திற்கு மாதத்தில் ஒரு தடவை வியாழக்கிழமை பச்சை பயிரை வந்து நிறைய பேருக்கு நெய்வேத்தியம் பண்ணி, கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி, அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது வீட்டிலேயே நெய்வேத்தியம் பண்ணி, குழந்தைகளுக்கு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாங்கன்னா சிறப்பான நல்ல பலன்களை எல்லாம் இவர்கள் அனுபவிப்பார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வையில் இருப்பதனால இவர்களுக்கு வந்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் பெட்டர் ஆஃபாக இருக்கக்கூடியவர்களுடன் ஒரு அன்னோன்யம் இருக்கும், தாம்பத்தியம் வந்து நன்றாக இருக்கும், அவர்களுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வர்த்தகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஓகே, படிக்கிற குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். அவர்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு நாலேஜபிள் விஸ்டம் அப்படிங்கிற இதைத்தான் வந்து இந்த காலகட்டம் வந்து குறிக்கிறது. அதனால் வந்து நிறையா நல்லா படிக்கக்கூடிய பசங்க வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். ஒரு முதியோர்கள் இந்த ஒரு தொகுப்பை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அவர்களுக்கு நிறைய கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு செல்வதற்கும், அதே மாதிரி கோயில்களுக்கு புனரமைப்பு செய்வதற்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்குமான ஏற்பாடுகள் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஓகே, இவங்களுக்கான ஒரு நிழல் கார்டு, ஷேடோ கார்டுன்னு சொல்கிறோம், அது வந்து முன்னோர்கள் நிழலாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா என்ன சொல்லுங்க? இவங்களுக்கு உயர் பெண் தேவதை வந்திருக்கு, அபிராமி அன்னை வந்திருக்கு. ஒரு தடவை திருக்கடையூர் அபிராமி அன்னை போய் அவர்கள் வந்து மிருத்யுஞ்சய ஹோமமோ அல்லது ஆயுஷ் ஹோமமோ பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அங்கே போகிறதுக்கு இயலாத நபர்கள் அபிராமி அந்தாதி படிப்பது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். சோழி வழி செய்தி அவங்களுக்கு என்னவா இருக்கு? பிராமணர்களுக்கு வந்து 7 பிராமணர்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும். அதுவும் வசதி வாய்ப்பு இல்லாத பிராமணர்களுக்கு அவங்க வந்து வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் மஞ்சள் நிற உடையை கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக 8 அப்படின்னு வந்திருக்கும்போது ஒரு தடவை வந்து திருநள்ளாறு போயிட்டு வரதோ அல்லது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரதோ, தேனி பக்கத்தில் குச்சனூர் அப்படிங்கிற இதில் வந்து மும்மூர்த்திகளின் அவதாரமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரும். அருமை. ஸோ தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள் அடுத்த 1 வருட காலங்கள் இந்த மகாலய அமாவாசையிலிருந்து முன்னோர்கள் வழி நடத்திய செய்தியை பார்த்துருப்போம். முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பதிவிடலாம்.